Taste the Daily. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் பகுதியில் உயிருடன் இருக்கும் நபர் இறந்ததாக போலி ஆவணங்கள் தயாரித்து நிலத்தை கையகப்படுத்திய திமுக பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட நபர் புகார் கோரியுள்ளார். சங்கராபுரம் வடக்கிரனூர் கிராமத்தை சேர்ந்தவர் அப்துல் சுபான். இவர் கடந்த 1987ஆம் ஆண்டில் தனது சகோதரரிடமிருந்து நிலம் வாங்கியுள்ளார். பின்னர் வெளிநாடு சென்று பல ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தபோது தான் வாங்கிய நிலத்தில் அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் தான் இறந்துவிட்டதாக போலி ஆவணம் கொடுக்கப்பட்டு நிலம் விற்கப்பட்டது குறித்து புகார் அளித்துள்ளார். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் அப்பாவி மக்களின் நிலங்களை ஆளும் திமுக கட்சி பிரமுகர்கள் அடிதடியின் மூலமும் அதிகார துஷ்பிரயோகம் மூலமும் அபகரிப்பது அதிகரித்து வருவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பார்த்தீங்கன்னா நாலு பேர் அண்ணன் தம்பி. அந்த அண்ணன் தம்பிங்கிட்ட இவர் வாங்கிறாரு. 1987 வாங்கி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போறாரு. இடம் வராரு போறாரு பார்க்குற இடம் எங்கேயோ போகிறது கிடையாது, இங்கே தானே இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ தான் பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு வந்திருக்கு. இப்போ இடம் காலியாக தான் இருக்குது. ஆனால் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டு விற்றுருக்குறாங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பலூன் திருவிழா ரத்து செய்யப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கீழக்கரையில் உள்ள ஏறு தழுவுதல் அரங்கின் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பலூன் திருவிழா நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் அங்கு ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்திருந்தனர். இதையடுத்து மாலை 4 மணிக்கு தொடங்க வேண்டிய பலூன் திருவிழா திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் மூர்த்தி 1 மணி நேரம் தாமதமாக வந்ததாலும் காற்றில் ஈரப்பதம் மற்றும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததாலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் பணம் செலுத்தி டிக்கெட் பெற்று பலூன் திருவிழாவை காண வந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் பொதுமக்களின் திருப்திக்காக கலை நிகழ்ச்சிகள் மட்டும் நடைபெற்றதால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திறனற்ற திமுக அரசு முறையாக திட்டமிடாததாலும் அரசு அதிகாரிகள் மற்றும் திறனற்ற திமுக அரசின் அமைச்சரின் அலட்சியத்தாலும் பலூன் திருவிழா ரத்தானதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.